ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வீட்லேயே எளிய முறையில் எப்படி ஹெர்பல் பவுடர் தயாரிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து எங்களோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இந்த ரேக் ஃபுல்லாக நாங்கள் ஹெர்பல் பவுடர்ஸ் தயாரித்து வச்சுருப்போம். ஸோ இதில் இருக்கிற ஒரு பவுடர் தான் நம்ம இன்றைக்கி எப்படி தயார் பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா என்னென்னா, நமக்கு சம்டைம்ஸ் வயிறு வந்து பசிக்காமல் மந்தமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டோன்னா உடனே மோஷன் போகிற ஃபீல் வரும், இல்லைன்னா வலிச்சிட்டு மோஷன் போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம பொதுவாக வீட்டு உணவை தவிர்த்துட்டு வெளியில் அடிக்கடி சாப்பிட்றதுனால வரும். அதுக்கப்புறம் தண்ணியில் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம். இல்லைன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறனாலையும் கிருமிகள் வந்து ஈஸியாக நமக்கு வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அதுக்கு தீர்வு காணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மாங்கொட்டை பவுடர். இது எப்படி தயார் பண்ணோன்னா, நம்ம மாம்பழ சீசனில் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து நல்லா கழுவி காய வச்சுக்கோங்க. கொட்டை நல்லா காஞ்ச பிறகு அதை நீங்கள் சுத்தியல் வச்சு தட்டினீங்கன்னா உள்ளே வந்து பருப்பு வரும். அந்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி இருக்கும், சாஃப்டாக. அதை நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வெயிலில் நீங்கள் காய வைக்கணும். நல்லா காயிற வரைக்கும் அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கும் அது கெடாமல் இருக்கும். இது வந்து துவர்ப்பு தன்மையுடையது, அதனால் வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது பெரும்பாலும் வெளியில் கிடைக்காது, அதனால் நம்ம தான் தயார் பண்ணணும். அடுத்து வந்து ஓமம் 1 டேபிள் ஸ்பூன். இதுவும் வந்து வயிற்று பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, தவிர இது குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் இது மாதுளம் பழத்தோல். நம்ம பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிகிட்டே நம்ம இந்த மாதிரி பீஸாக ஆக்கி காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா இது நல்லா ஹார்டாக இந்த மாதிரி இருக்கும். நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து வயிற்று வலிக்கெலாம் ரொம்ப நல்லா கேட்கும், துவர்ப்பு தன்மையுடையது இதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுண்டக்காய். இது வந்து வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் அகற்றும். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெல்லி வத்தல், காஞ்ச நெல்லிக்காய். இது வந்து ஜென்ரலாக விட்டமின் சி நிறையா இருக்கிறனால நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம இந்த பொடியை அரைக்க போகிறோம். ஒரு சின்ன கடாயில் நம்ம இப்போ எல்லா பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை போட்டு வறுத்துக்குவோம். நம்ம வறுத்துட்டோம், எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ஓமம் எடுத்து வறுத்துக்கலாம். லைட்டாக புரியும் போது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வெந்தயம் வறுத்துக்குவோம். அடுத்து காஞ்ச மாதுளம்பழம் தோல். இதுவும் வந்து லைட்டாக வறுத்தா போதும். மாதுளையில் வந்து நாட்டு மாதுளையோட தோல்னா ரொம்ப நல்லது, நம்ம ஆர்டினரி அந்த காபுல் மாதுளை அதெல்லாம் விட. நெக்ஸ்ட்டு நெல்லி வத்தலும் போட்டு வறுத்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையும் போட்டு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து மாங்கொட்டை பொடி. இந்த மாங்கொட்டை பொடியை வந்து சட்டி ரொம்ப சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா கருகிடும். அதனால் கடாய் வந்து ஓரளவுக்கு ஹீட் கம்மியாக இருக்கும்போது போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துடுங்க. வறுத்த ஜாமான்லாம் நல்லா ஆறுன விட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஜலிச்சுக்கணும், ஏன்னா திப்பிகள் இருக்கும். இந்த பொடியை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து வயிறு சரியில்லாத சமயம் வந்து 1/2 ஸ்பூன் இந்த பொடியை எடுத்து மோரில் நம்ம கலக்கி ஒரு 3 வேளை நம்ம எடுத்துக்கணும். கூடவே வந்து லிக்விட் டயட்டாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அரரூட் கஞ்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அமீபியாசிஸ்னால வர வயிற்று பிரச்சனை வந்து சரியாக போயிடும். நாங்கள் வந்து அரரூட் கஞ்சி எப்படி வைக்கணும் அப்படின்றத எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள்.